ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. இது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அப்போ எனக்கு சப்ஸ்கிரைபர் இந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் இப்போ நிறைய பேர் இருக்கிறதுனால நான் இப்போ சொல்கிறேங்க, சரிங்களா? நான் போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு டைட்டில் போட்டிருக்கேனா? ஆமாம், பாஸ் ஆகிட்டேன், உண்மைதான். ஆனால் இப்போ பாஸ் ஆகலை, 9 வருஷங்களுக்கு முன்னாடி. தெரிகிறதா? தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ், அதாவது 9 வருஷத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிட்டேன். நான் நல்லா படிப்பேன். அதாவது 8வது வரைக்கும் நான் எனக்கு மேக்ஸ் வராதுங்க, சுமாராக தான் படிப்பேன். 9th போயிட்டேன். கணக்குலலாம் பார்த்திங்கன்னா காலாண்டு பரீட்சையில் 100க்கே 1 மார்க்கு தாங்க எடுத்தேன். அப்போ பார்த்துக்கோங்க நான் எந்த அளவுக்கு படிப்பேன்ட்டு. அப்படி இருக்கையில் 9வது படிச்சுக்கிட்டு இருக்கையில் எங்கள் தாத்தா இறந்து போகிறாரு. நான் அரையாண்டு பரீட்சை எழுதலை. எனக்கு ஒரு பயம், நம்ம பரீட்சை எழுதலையே, அப்போ நம்ம முழு பரீட்சையிலே நம்மளை ஃபெயில் ஆக்கிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயத்தில் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். எங்கள் தாத்தா இறந்து விசேஷம்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஸ்கூலுக்கு போகலன்னா எங்கள் அம்மா என் கூட வான்னு தீப்டி ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிடுச்சு. தீப்பிட்டி ஆஃபீஸ் போகிறேன், வேலை பார்க்குறேன். அப்புறம் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு 2 வருஷம். இந்த வீடியோ உண்மையிலே நான் மோட்டிவேஷனாக நிறைய பேசணும் தாங்க வந்தேன். பொண்ணு பார்க்க வர்றவங்க அன்றைக்கி எனக்கு அவங்க என்னை வேண்டான்னு சொன்னது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். என்னை பொண்ணு பார்க்க வரல, கேட்டு விசாரித்து வராங்க. பொண்ணு பார்க்குறதுனா வீட்டுக்குள்ளே வரணும். என்னை பொண்ணு பார்க்க வந்தது எங்கள் வீட்டுக்காரர் தான் முத விசாரிக்க வராங்க. நான் தீப்டி ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவும் இருக்குது. அப்போ அண்ணன் தம்பி இல்லையா அப்படிங்கவும், அப்புறம் இந்த பிள்ளைக்கு நல்லது உள்ளது செய்யணுமே, அப்போ யார் செய்வா? அப்போ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்போ பொண்ணுன்னு இருந்தால் 4 பேர் கேட்டு வருவாங்கள்ல. அப்போ எங்கள் மதினி எங்கள் அத்தை மக ஒருத்தவங்க இருக்காங்க, ஜான்சி மதினி, எங்கள் ஊரில். அவங்க என்ன சொல்கிறாங்க, எத்தையே இது 9 படித்து நின்றுச்சு, 10 படித்தா கல்யாணம் முடிக்கிறதுக்கு பணம் தருவாங்க, 10,000 ரூபா, 25,000 ரூபா நினைக்காமா, 25,000 ரூபா பணம் தருவாங்க, அந்த பிள்ளைய எப்படியாவது ஒரு பரீட்சை எழுத வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நானும் டுட்டோரியல் போகிறேன். எங்கள் மதினி தான் சொல்கிறாங்க அந்த சார்கிட்ட. சரின்ட்டு நானும் எங்கள் அம்மாவும் போய் டுட்டோரியலில் சேர போகிறோம். நான் சொல்கிறேன், எனக்கு கணக்கு வராதுமா, பரவாயில்லவா, பெயிலானாலும் பரவாயில்ல, பெயிலானா பணம் உண்டு தான், கல்யாணம் முடிஞ்சாக்குறாங்க. சரி வாங்க அப்படின்ட்டு போய் சேர்த்து விட்டாங்க. கரெக்டாக நவம்பர் மாதம் சேர்த்து விட்றாங்க. டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் தான். நான் கரெக்டாக டிசம்பர் லாஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. டிசம்பரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் 4 மாதம் படித்தேங்க. என் மார்க் எவ்வளோ தெரியுமா? 311. 4 மாதம். அந்த டிசம்பர்லேயும் பாதி நாள் போயிடுச்சு, 3.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய மார்க்கு 500க்கு 311. படிப்பே வராத எனக்கு நான் தமிழில் எவ்வளோ மார்க் தெரியுமா? அப்போது 70, சயின்ஸில் 70, இங்கிலீஷில் 50. பரவாயில்ல, இங்கிலீஷில் பாஸ் ஆன வரைக்கும் சந்தோஷம். கணக்கு வராதுன்னு நினச்ச கணக்கில் 65 என்னமோ எடுத்தேங்க. பார்த்தீங்களா கடவுள் எப்படிலாம் மாற்றி விடுறாருன்னு. மாற்றி சொல்கிறேன், இங்கிலீஷில் 65, கணக்கில் 50. அப்படி படிப்பே வராதுன்னு நினச்ச நமக்கு நம்ம வைராகியம் நம்மளை படிக்க வைக்குது. 3 மாதத்தில் 311 மார்க் எடுத்தேன். எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம். அடுத்து மேற்கொண்டு எங்கள் ஊர் ஹைஸ்கூலில் போங்க. எனக்கு கணக்குனா பயம், தெரியும் உங்களுக்கே. என்ன குரூப்பு? மேக்ஸ் குரூப்பு, கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயும் கணக்கு வரும்னாங்க. பார்த்தா எங்கள் ஸ்கூலில் உள்ளது, எங்கள் ஊர் ஸ்கூலில் உள்ளதே 4 குரூப்பு தான். நான் படிக்கலை. சயின்ஸில் ஈக்குவேஷனாக இருக்குமா, அதுலேயும் கணக்கு வரும்படி இப்படின்ட்டாங்க. அப்புறம் பார்த்தேன் அக்ரிகல்ச்சர், விவசாயம் தாங்க படித்தேன். விவசாய குரூப் எடுத்து படித்தேன். என் கால் டிக்கெட்டை வச்சுருக்கேன், பார்க்குறீங்களா? விவசாய குரூப் எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கு இதில் தலையில் தெரியும். சரி, நான் உங்களுக்கு இதை ஃபோட்டோ எடுத்து நான் இப்போ பேசையில் கீழே வர்ற மாதிரி போடுறேன். விவசாய குரூப் எடுத்து படிக்கிறேங்க. படித்தா நல்லா அங்கேயும் நான் பாஸ் ஆகிட்டேன். வாள் தான் கொஞ்சம் 11th கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையாக தான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்துக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டு சுற்றிக்கிட்டு. 12th வரவும் அப்படியே மாறிட்டேங்க, ஆப்போசிட்டாக மாறிட்டேன். 12th வரவும் தேவையில்லாமல் யார்ட்டையும் பேசுகிறது கிடையாது. ரொம்ப ஓவராக சேட்டை செய்யாமல் கொஞ்சம் அடக்கி 12th நான் வாங்கின மார்க்கு 1200க்கு
1002. ஃபஸ்ட்டு மார்க் என்ன மார்க் தெரியுமா? 1003. 1 மார்க்கில் போச்சுங்க. இந்நேரம் அந்த 1 மார்க் இருந்தால் அது எங்கள் ஊர் ஸ்கூலில் வருஷம் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்க பேர் வந்து எழுதுவாங்க. அதில் என் பேர் வந்திருக்கும். எனக்கு அது ரொம்ப நாள் வருத்தமாக இருந்துச்சு. சரி, முடிஞ்சு போச்சு. அதோட காலேஜ் சேரலான்னு போகிறேன் அடுத்த லெவலுக்கு. இதில் இந்த ஸ்கூலில் எனக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்ல. நேற்று ஒருத்தர் கமெண்டில் கேட்டார், ஏங்க எல்லோரும் டான்ஸ் ஆடிலாம் போடுறாங்க, நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டிங்களா அப்படின்னு. டான்ஸ் ஆடி போட மாட்டிங்களா அப்படின்னு. எனக்கு டான்ஸு, கராத்தே, சிலம்பம், இந்த ஸ்போர்ட்ஸு, அத்லெட்டிக்ஸு, லாங் ஜம்ப் பிளேயர் நான், கபடி பிளேயர் நான், கோகோ பிளேயர் நான், எல்லாமே வருங்க எனக்கு. ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். லாங் ஜம்ப் பிளேயரு, நான் வந்து லாங் ஜம்போட பிளேயர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே இருக்குது இதில். இது எப்படி தெரியுமா? எங்கள் அம்மா வீடு கட்டையில் பாதி போயிருச்சு. இது எப்படியோ தப்பிச்சு வந்ததுங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எப்படியோ மிஸ் ஆகி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சது. பாதி பார்த்தா கரையான் கடிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. இது வந்து தப்பிச்சு, எப்படியோ தப்பிச்சு, கொஞ்சம் என் டிசியோட எப்படியோ தெரியாமல் இருந்ததில் இதெல்லாம் வந்துருச்சு. அந்த போலீஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சரி முழுசாக சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் போகிறேன். அப்படியே எங்கே போகிறேன்? 12th முடித்து போகிறேன், காலேஜில் சேரலான்னு போகிறேன். இந்த இடைப்பட்ட கேப்பில் நான் போலீஸுக்கு எக்ஸாம் எழுதுகிறேன், பாஸும் வாங்கிட்டேன். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபிகேஷனுக்காக கொண்டு வர சொல்கிறாங்க, எங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு. அங்கே வந்து போகிறதுக்கு முன்னாடி காலேஜில் கேட்குறேன், எங்கே அந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு ஒரு இன்டர்வியூ வருது, எனக்கு அப்போ மட்டும் என்னுடைய சர்டிஃபிகேட்டை எனக்கு நீங்கள் தர முடியுமா வெரிஃபிகேஷனுக்குன்னு கேட்குறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏம்மா நீ காலேஜில் ஒன்று சேர்ந்துட்டேன்னா டிசியை நாங்கள் தரமாட்டோம். இப்போ நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, அந்த மாதிரி எனக்கு அப்போ உதவி செய்ய ஆள் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் வந்து தர முடியாதுமா, நீ 3 வருஷம் டிடி படித்து நீ எஸ்ஐ செலெக்ஷனுக்கு டைரெக்டாக போகலாமே, நீ மேலே இன்ஸ்பெக்டருக்கெலாம் நீ போயிடலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் போயிடுவேன் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். சொன்னால் இல்லைம்மா முடியாதுன்ட்டாங்க. சரி, விதி நமக்கு வாய்ச்ச விதி, அவ்வளோதான்ட்டு போயிட்டேங்க. போனால் ஹைட்டில் ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டார் கொடுப்பாங்க. எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், நம்ம எல்லாத்துலேயும் தட்டி தூக்கிடலாம். 100 மீட்டர்லாம் இப்படிங்க முன்னே ஓடிடுவேங்க. 100 மீட்டர்லாம் எனக்கு ஈஸியாக வரும். அப்படி எனக்கு நல்ல பல கனவுகளோடு போனேன். ஒரு 2 பாயிண்ட் 159 சென்டிமீட்டர் இருக்கணும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு. அதுக்கு கீழே உள்ள கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்சிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சி கோட்டானெலாம் இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 157 சென்டிமீட்டர் இருந்தாலே உள்ளே போகலாம். எனக்கு வந்து கிடைக்கல. என்னை விட 2 இன்ச்சு கம்மியாக உள்ளவங்க போகிறாங்க மற்ற கோட்டாவில். எனக்கு கிடைக்கல. ஒன்று பணம் இருக்கணும், இல்லைன்னா மற்றபடி இந்த கோட்டாவில் ஏதாவது கிடச்சிருக்கணும். நமக்கு எதுவுமே இல்லை. அதனால் இந்த வேலை எனக்கு கிடைக்கல. வேலை கிடைக்கல, அதுக்கு பதிலாக மனைவி, தாய் அப்படிங்கிற இந்த வேலைகளில் வந்து நான் வந்துட்டேன். வாழ்க்கையில் நமக்கு வந்து எதுவுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது. அது என்னுடைய கனவு. எல்லாருக்குமே, எல்லா பெண்களுக்குமே ஒரு கனவு இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த இதில் ஒரு 50 பேருக்காவது, ஒரு 100% பார்க்குறீங்கன்னா, ஒரு 50%க்காவது உங்களுக்கு ஆசைப்பட்ட ஒரு கனவுன்னு ஒன்று இருந்திருக்கும், ஆசைப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருந்திருக்கும். நம்ம ஆசைப்பட்ட எதுவுமே நமக்கு கிடைக்காதுங்கிறதுல இதை விட பெட்டராக நமக்கு ஏதோ கிடைக்க போகுது, அதனால தான் இது வந்து நமக்கு கிடைக்கலன்ட்டு நம்ம எடுத்துகிட்டு லைஃப்பை போய்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருப்போம். போலீஸ் வேலை கிடைக்கலைங்க, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன். எப்படி இருந்தாலும் பொம்பளைங்க நம்ம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக அந்த பதவியிலேருந்து இந்த பதவிக்கு வந்து எனக்கு இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டேன்னு நினச்சிக்கிறேன். எனக்கு வந்து நான் அதில் ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் வந்து இப்போ யூடியூப் ஆசைப்பட்டிருக்கேன். எப்படியாவது சாதிக்கணும்னு நான் வெறியோடு இருந்தேன்னா எதுலையாவது ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன், செயல்பட்டுக்கிட்டே இருப்பேன். அதை அடையிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன். அதேமாரி நீங்களுமே நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க, அதை விட பெட்டராக உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த கிடைக்கக்கூடியதை நம்ம தக்க வச்சுக்கிறணும். நம்ம ஒசந்துட்டோன்னு ஆணவம் படவும் கூடாது, கீழேயே இருக்கோமேனு கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காதிங்க. நம்ம அது முயற்சியோடு போராடிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படியாவது எதுலையாவது ஜெயிச்சிடலாங்க. இந்த யூடியூப் எனக்கு அப்படித்தான். நான் முயற்சியோடு போராடிக்கிட்டே இருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் மோட்டிவேஷனாக வாழ்க்கையில் முன்னேறி போங்க. இப்போ எனக்கு பக்கத்தில் எவ்வளோ இடைஞ்சல் தெரியுமா? இப்போ காட்டு பக்கம் ஒரு சவுண்டு கேட்கும், இந்த பக்கம் பட்டர் சவுண்டு கேட்கும், அந்த பக்கம் பாட்டெல்லாம் போடுவாங்க. இவ்வளோத்தையும் மீறி நான் இந்த காருக்குள்ளே கண்ணாடியெல்லாம் அடைச்சி ஒரு பொட்டு காற்று வராமல், இந்த ஃபோன் ஹீட் ஆகுது, ஹீட்டிங்னு வருது, எனக்கு வேர்த்து ஊற்றுது. இருந்தாலும்
நாளைக்கு நம்ம வீடியோ போடணுமேன்ற வெறி, நம்ம ஒரு நாள் போடாமல் விட்டாலும் அது கேப் விட்டு போயிடும், அந்த கிராப் இறங்கிரும், போராடணும்னு பண்ணி தாங்க நான் இந்த மாதிரி போடுறேன். இவ்வளோ பேசுகிறேன். என்னை ஒரு பொண்ணு உங்களுக்கு யூடியூப்பில் பேச தெரியலக்கா அப்படின்னு ஒரு தெரிஞ்ச பொண்ணு சொல்லுது. பேச தெரியலையா நம்ம அப்படின்னா பேச தெரியலதே புரியல. சரி அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிங்க. போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. கடுப்பாகி திட்டிடாதீங்க. ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் பேசினேன். இதே மாதிரி நீங்களும் இருங்க. கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. போராடிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.